பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்யறதுக்கு சிறப்பு தணிக்கை குழு அமைச்சருக்கு பத்திரப்பதிவுத்துறை இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணையரார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு தணிக்கை குழு பத்தின விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பழனி மாவட்டத்துல ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளராக பணிபுரிந்தார். பழனி பதிவு மாவட்ட சார் பதிவாளராக ஒரு பணியேற்ற நாளான 5/2/2024 முதல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நாள் வரை 2024 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி முதல் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட நாள் வரை அவருடைய பணிக்காலத்துல பதிவு செய்யப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் ஆய்வு செய்ய பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இதற்காக ஒரு 6 பேர் கொண்ட சிறப்பு தணிக்கை குழு என்பது அமைத்திருக்கிறது. திருநெல்வேலி துணை பதிவுத்துறை தலைவர் சுவாமிநாதன், சிவகங்கை உதவி பதிவுத்துறை தலைவர் சீனிவாசன், சேலம் மேற்கு சார் பதிவாளர் கீதா, விருதுநகர் சார் பதிவாளர் காஜா மொய்தீன், விருதுநகர் சார் பதிவாளர் அலுவலக உதவியாளர் மோகன்ராஜ், திருநெல்வேலி துணை பதிவுத்துறை தலைவர் அவரும் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்காரு. இவங்க 6 பேரும் ஆவணங்களை ஆய்வு செய்து அவர் பதிவு செய்யப்பட்ட அதற்கான காரணங்கள், இழப்புகள் குறித்து அனைத்து விதமான அறிக்கையையும் தமிழக அரசுக்கு பத்திரப்பதிவுத்துறைக்கு அறிக்கையாக 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதா உத்தரவாக இருக்கிறது. இந்த 3 நாட்கள் கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு பத்திரப்பதிவுத்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் பணிக்காலத்தில் ஏதாவது முறைகேடுகளாக வேற ஏதாவது ஆவணங்கள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்குதான் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.